ஏதோ ஒரு தீங்கு உங்களை சூழ்ந்து வந்திருக்கிற மாதிரி ஃபீல் பண்றீங்களா? உங்க வீட்டுல நீங்க வசிக்கிற இடத்துல சுத்திலும் பொருளாத மனிதர்கள், பொறாமை கொண்ட மனிதர்கள் உங்களை அந்த இடத்தை விட்டு விரட்டிடணும், இடத்தை எடுத்துக்கொள்ளணும், அது மாதிரி தீங்குகள். அல்லது நீங்க வேலை செய்யற இடத்துல உங்களை விரட்டிடணும், உங்களை டீப்ரமோட் பண்ணிடணும், முடைக்கிறணும், தீங்கு செய்கிற மக்கள். நீங்க பிசினஸ் செய்யற இடத்துல உங்களுடைய பிசினஸ் எல்லாம் செயலற்றதாக்கிடணும் அப்படின்னு சொல்லி உங்களை அந்த இடத்தை விட்டு துரத்திடணும் நினைக்கிற மக்கள். மனிதர்கள், தீங்கு செய்கிற மனிதர்கள் எங்கும் இருக்கிறாங்க. நம்ம வாழ்க்கையில சம்பந்தமே இல்லாதவங்கள தீங்கு செய்வாங்க, பார்த்திருக்கீங்களா? நமக்கு ஆச்சரியம், அவங்களுக்கு எனக்கு என்ன சம்பந்தம், ஏன் எனக்கு இப்படி பண்றாங்க நினைக்க தோன்றும். அப்படி ஆட்கள் இருக்கிறாங்க. உங்க வாழ்க்கையில கூட நடந்திருக்குல்ல, உங்களுக்கு எத்தனையோ தீங்குகள் வந்தது, அந்த ஆண்டவர் பாதுகாத்தார்ல, இன்னும் காத்து கொள்வார். இப்ப ஏன் பயப்படுறீங்க? ஏதோ ஒரு சூழ்நிலை தீங்கு வர்ற மாதிரி தெரியுதா? கர்த்தர் எல்லா தீங்குக்கும் விலக்கி உங்களை பாதுகாப்பார். கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்கும்போது இதுக்கு பயப்படணும். அந்த கர்த்தர் வச்சிருக்கிற வேலி வரைக்கும் தீமை வர்ற மாதிரி தெரியும், பயந்துடாருங்க, அதோட ஸ்டாப் ஆயிரும். இம்மட்டும் வா, மிஞ்சி வராத, ஸ்டாப் அப்படின்னு ஆண்டவர் நிறுத்திடுவார். அதுக்கு மேல உங்களை நெருங்க முடியாது. தூரத்துல இருந்து பயமுறுத்துவாங்க, சிலர் ஒளிஞ்சு இருந்து பயமுறுத்துவாங்க. நேர்ல வர்றதுக்கு பயம், ஒளிஞ்சு இருந்து நம்மளை டிஸ்டர்ப் பண்ணணும், அந்த மாதிரி ஆட்கள் இருப்பாங்க. உங்க வாழ்க்கையில கூட இருக்கிறாங்கல்ல. ஒன்னும் பயந்துடாதுங்க, பயப்படாதுங்க. ஒருத்தரும் உங்களுக்கு தீங்கு செய்ய கர்த்தர் விட மாட்டார். அவர் தூதர்களை வைத்து பாதுகாப்பார், உங்களை வேலி அடைத்து பாதுகாப்பார்.